ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அப்பதான் வந்து அரசிக்கிட்ட சொல்லி பார்த்துட்டாங்க, குமரவேல் மனசுல நீ இருக்க, அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்படின்னு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அரசி போயிட்டு ரூமுக்குள்ள உட்காந்து வெக்கப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியில யார்கிட்டயும் எதுவுமே காட்டிக்கிறது கிடையாது. ஆனா எனக்காக தான் அவர் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அரசிக்கு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு பெரிய பணக்கார வாழ்க்கை கிடைச்சதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நமக்காக ஏன் அவர் வெயிட் பண்ணணும்? பண்ணாத கொடுமையெல்லாம் நம்மள கூட்டிட்டு போய் அவர் சித்திரவதை பண்ணாரு. அவரை விரும்பி தானே நானும் அவரை நம்பி லவ் பண்ண, நம்பி வந்த என்ன அவர் ஏமாத்திட்டாரு. அதுக்காக தான் பழிக்கு பழி நானும் வாங்கணும்னு அவர் அப்படி பண்ணிட்டேன்னு தவிர மற்றபடி அவர் மேல உண்மையா லவ் பண்ண காதல் இல்லாம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசையும் நினைக்கவும் செய்யறாங்க. இப்போ அப்பதான் சொன்ன உடனே இந்த விஷயத்த நினைச்சு இன்னமும் நாம அவருடைய மனசுல இருக்கோம். அப்போ பண்ண பழி எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவருடைய மனசுல நான் இருக்க, என் மனசுலயும் அவர் இருக்காரு அப்படின்னு அரசு இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை தாண்டி நம்ம கல்யாணம்னு ஒன்று நடக்குமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது நடந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் அரசியுமே யோசிச்சு பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. குமரவேல் மேலே இன்னமும் அரசிக்கு ஆசை இருக்கு. அதனால தான் குமரவேலை நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே அப்போ தான் டேப்லெட்டை போட்டுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும், நான் நடத்தி வைப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே அவங்களே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த சாக்லேட்டை யார் சாப்பிடுவா? நானா சாப்பிட போறேன், எடுத்துட்டு போய் இதை அவகிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அந்த சாக்லேட்டை எடுத்துட்டு அரசியோட ரூமுக்கு வராங்க. அரசி புக்கை விரிச்சு வச்சுக்கிட்டு எங்கேயோ யோசனை பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போதான் அரசி அப்படின்னு உள்ள வராங்க. அம்மாச்சி அப்படின்னு, நான் தான் படிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் இல்லை அம்மாச்சி அப்படின்னு. நீ படிமா, உனக்கு யாரும் வேண்டான்னு சொல்றதில்ல, இதான் முதல்ல இந்த சாக்லேட்டை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அம்மாச்சி நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு. அரசிமா சாக்லேட் இப்போ கொடுக்கறது இந்த அம்மாச்சி, இந்தா சாப்பிடு. இது என்ன நானா சாப்பிட போகிறேன்? டேப்லெட்டையும் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டா இந்த கிழவிக்கு என்ன ஆகுறது? இந்தா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அம்மாச்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமாக சொல்கிறாரு. இந்த அம்மாச்சி கொடுத்தா நீ வாங்கவே மாட்டியா அப்படின்னு வற்புறுத்தி, இந்தா இதை நீ சாப்பிடணும், இப்போ சொல்லிட்டேன் அம்பிட்டு தான் சாப்பிடு, இல்லைன்னா நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து எடுத்துகிட்டு போய் காலேஜில் அவங்களுக்கு இது கொடு. இதை நானாக சாப்பிட போகிறேன், இல்லை வீட்டில் நம்ம வீட்டில் வேறு ஏதாச்சும் சாப்பிட போகிறாங்களா, இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்போ தான் வந்துடுறாங்க. அப்போ தான் வந்ததுக்கு அப்புறமா அரசியன் சாக்லேட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையிலே வச்சுட்டு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காங்க. குமரவேல் அந்த சாக்லேட்டை நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனது ஞாபகம் வருது. அது எல்லாத்தையும் வச்சு அந்த சாக்லேட்டே பார்த்துட்டு இருக்கவும் அப்புறம் அவங்க நமக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அரசி அந்த சாக்லேட்டை பிரித்து சாப்பிட செய்கிறாங்க. அமைச்சு அங்கே நின்று மறைஞ்சு நின்று பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நம்ம இப்போ போனால் அவள் டிஸ்டர்ப் ஆகி சாக்லேட்டை சாப்பிடாம விட்டுருவா, இன்னமும் இந்த பிள்ளைக்கும் அவன் நினப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது, எப்படியோ கடவுள் தான் நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ தான் வந்து அங்கே எட்டி பார்த்ததோடு சரி அப்படியே ரூமுக்கு அவங்களோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. அரசி வந்து அந்த சாக்லேட்டை ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு பாண்டியன் பாட்டு கேட்டுட்டே கீழே பாய் விரிச்சு போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. கோமதி பெட்ல தூங்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. பாட்டு சத்தம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துகிட்டே இருக்கு. இப்படி பாட்டுக்கிட்டே இருந்தா இன்னைக்கெல்லாம் உழைக்கிறவங்க படுத்து தூங்குறது இல்லையா, எனக்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் கேட்காம தூங்கிட்டே இருக்காரா. அப்போ கோமதி எழுந்துச்சு அந்த பாட்டை ஆஃப் பண்ணி விட்டுட்டு தூங்கிட்டாங்க. இது பாண்டியனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கொடுத்து பேசாம கோவத்தோட எளியும் பொடியமா அடிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் விடிஞ்சதும் விடியாத வழக்கம் போல காலையிலேயே இங்கே மயிலும், அதாவது மயிலோடைய அம்மா பாக்கியமும் அவரோட ஹஸ்பண்டும் காலையிலே வந்து மயிலுக்கு நியாயம் கேட்குறன்ற பேரில் எங்கள் வீட்டு முன்னாடி நின்று சண்டை போட்டுட்ருக்காங்க. கோமதி, கதிர், ராஜி, பாண்டியன் எல்லாரும் பார்த்துட்டு எதுக்கு இப்போ இங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உங்கள் பிள்ளை இந்த மாதிரி தான் ஊர் சுற்றிட்டு தெரியுறான், என் பொண்ணை அங்கே வாழா வெட்டி அனுப்பி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கேட்குதா, சட்டப்படி இன்னும் என் பொண்ணு விவாகரத்தை கூட கொடுக்கல, விவாகரத்தை வாங்காமையே இன்னொரு பொண்ணு கேட்குதா உன் மவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் கூட நல்லவனுக்கு எங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோன்னு நினச்சோம், ஆனால் இப்போ தானே தெரியுது அவள் ஓய்த்த என்னன்னு. ஓ, அவன் அப்படி பழகிட்டு சுற்றிட்டு இருக்கிறதுனால தான் என் பொண்ணு அதை கேட்க போய் என் பொண்ணு பண்ண தப்பெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்து அதனால தான் என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரியெல்லாம் பாக்கியம் பேசவும் பேசவும் நாய்க்கு அழுகி போயிடும். என் பையனை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினா அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கவும், ஏமா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, காலையிலே வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்கவங்க. வாங்க சம்பந்தே, வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கீங்களே, எங்கடா உங்கள் பிள்ளைக்கு இன்னும் வக்காலத்து வாங்கலேன்னு நினச்சேன், நாங்கள் என்ன ஆதாரம் இல்லாமல் சொல்கிறோமா இல்லை கண்ணில் நேரில் பார்க்காம சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து கோவப்பட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. காலங்கத்தாலே வந்து வேலை வெட்டி இல்லாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்களே, என்ன
திரும்பவும் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. ஆமாம், பண்ணியிருப்போம், என் பொண்ணால் நீங்கள் தப்பிச்சிங்க, இல்லைன்னா இந்நேரம் எல்லாரும் திரும்பவும் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சும்மா சும்மா வந்து இப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க? நீங்கள் நினச்சிக்கினா இஷ்டப்பட்ட பொய்யை சொல்லி எங்கள் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனை தூக்கி வைப்பீங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு அமைதியாக இருப்போமா? இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு. என்ன நாங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு இன்னமும் புரியலையா? நீங்கள் பெத்த புள்ள, மூத்த புள்ள வேற ஒரு பொண்ணோட ஊர் சுட்டு திரிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. உங்களுக்கு எதுவும் தெரியாதா? கட்டின பொண்டாட்டியை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டு, அதுவும் அவ இப்போ எந்த நிலைமையில நிக்கிறா தெரியுமா? அப்படிப்பட்டவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு இப்போ உங்க பிள்ளை சந்தோஷமா இருக்கானா? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு அவன் நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறானா? விட மாட்டேன், இன்னும் கோர்ட்ல வாகறது கிடைக்கல, நான் அது கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராஜ் இருந்துகிட்டு எங்க அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தையே நடந்த விஷயத்தையும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. அம்மா இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்களா எதுவும் கற்பனை பண்ணி பேச வேணாம். நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, மயிலாக்கா வரலையா? எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து பேசிட்டோம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு. என்னடி நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுறியே? இங்கே வந்து நிற்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், இதில் அவள் வேற இங்கே வரணுமா? முதல்ல இவங்களை அனுப்பி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏன் போகணும், நாங்கள் எங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் கொஞ்ச நேரத்திலே சரவணன் வராரு. சரவணன் வந்த உடனே இவங்க கூச்சல் போட்டு சத்தம் போட்டுறது கேட்ட உடனே இங்கே வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. சரவணா, என்னடா உன்னை பற்றி இவங்க என்னென்னமோ தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஏதோ பொண்ணு கூட ஊர் சுத்திட்டு இருக்க அப்படி இப்படின்னு, என்னடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆமா ஆமா, உத்தமரே வாயை தந்து பதில் சொல்வார் இரு. என் பொண்ணுக்கு அநியாயம் பண்ணிட்டு இப்படி வேற ஒரு பொண்ணோட கூச்சமே இல்லாம சுத்திட்டு திரிறான், இவனு கேட்க என்னன்னு கேட்க துப்பில்லாம் எங்க பொண்ணை பத்தி தப்பா பேச வந்துட்டான், நடத்த கெட்டவன்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்க அவருடைய அப்பா பேசுவோம். சரவணனுக்கு கோவம் வந்துடுது, பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அவரு சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்ல விடாம சரவணன் கோவப்பட்டு அடிச்சிடுறாங்க. அதனால மயில் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லலாம் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியறது கிடையாது. அதுக்குள்ளே அங்கே இன்னொரு சைடு மயிலுக்கு விஷயம் தெரிஞ்சிருது. மயில் வந்து எந்திரிச்ச உடனே சுடர்கிட்ட எங்கே அப்பா அம்மாவுக்கு ஆளையே காணோம், நானும் காலையில் எந்திரிச்சிலேருந்து பார்க்குறேன், எனக்கு வேலைக்கு வேறு நேரம் ஆகுது, நான் கிளம்பணும், எங்கே சுடர் அப்படின்னு கேட்குறாங்க. சுடர் வந்து திருன்னு முழிக்கிறாங்க, ஏன்னா மயில்கிட்ட விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா தெரியலக்கா, நானும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சுடரு என்னாச்சு உனக்கு? நீ எங்கேயாச்சும் போயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன், ஆனால் நீ தெரியலன்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன சுடரு, அத்தை வீட்டுக்கு இது போயிருக்காங்களா காலையிலே கிளம்பி அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா அதெல்லாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. சுடரு என்கிட்ட போய் சொல்லாமல் சொல்லு, நேற்றே அம்மா கோவப்பட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உன் மொழியே சரியில்லை, காலையிலேருந்து நானும் எந்திரிச்சதுலேருந்து ஆளையே காணும், எங்கேயாச்சும் போனால் சொல்லிட்டு போவாங்க, எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, சொல்லு சுடரு அப்படின்னு கேட்கவும், அக்கா ஆமாக்கா மாமா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே மயில் என்ன சொல்கிற, இந்த விஷயத்த நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு. அம்மா தாக்கா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு. அவங்களால இன்னும் நான் எவ்வளோ கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் அனுபவிச்ச கஷ்டம்லாம் போதாத சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன் நீ இப்படி சொல்லாமையே இருந்துட்டேன், நான் தான் அந்த வீட்டுக்கு எதுவும் தெரிய வேணாம், எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்கிறல்ல, அவரே என்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கு இவங்க தேவையில்லாமல் போய் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ கிளம்பு, நான் அப்படியே அவங்கள பார்த்துட்டு வேலைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து மயில் வந்து ஆட்டோ பிடிச்சி சரவணனோட வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்தால் எல்லாரும் சண்டை போட்டுட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சரவணன் அடித்ததுனால அவருடைய அப்பாவும் கோவம் வந்து சரவணனோட சட்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. பாண்டியன் கோமதி எல்லாரும் விலக்கிக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கவும் அப்போ தான் மயில் வந்து நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்போ தான் எல்லாரும் அமைதியாக விடுறாங்க. மா உங்களுக்கு என்ன ஆச்சு, நான் தான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னல, நீங்கள் இங்கே யாரும் வர வேணாம், எதுவும் பேச வேணான்னு, நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் எனக்கு தெரியாமல் இங்கே வந்து தேவையில்லாமல் எதுக்குமா சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாமா வா, முன்னாடி அம்மாவையும் அப்பாவையும் சண்டை போட அனுப்பி விட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பின்னாடி வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை இங்கே பாருங்கள், இவங்க இங்கே வந்ததே எனக்கு தெரியாது, சுட சொல்லி தான் தெரியும், தேவையில்லாமல் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, மா எதுக்குமா இப்போ தேவையில்லாமல் இங்கே வந்து எனக்கு ஏச்சும் பேச்சும் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க, நடுங்கம்மா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் போக முடியாது மயிலே, உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி கேட்காம இங்கிறது நான் போக முடியாது. இவர் ஊர் சுற்றிட்டு இருப்பாராம், உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நீ எந்த நிலைமையில இருக்க, அதெல்லாம் அவங்களுக்கு சொன்னால் புரியும், இரு மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. மா நீ எதையும் சொல்ல வேணாம், பேசாம நடு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி ட்ராமா பண்ணுறியா, உன் அப்பா அம்மாவை அனுப்பி விட்டுட்டு நீயும் பின்னாடி வந்து நீ என்னதான் ட்ராமா போட்டாலும் இங்கே எதுவுமே பழிக்க போகிறது கிடையாது, மரியாதையை இங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடு அப்படின்னு தான் சரவணன் சொல்கிறாரு. மயில் இப்பையும் உடஞ்சி போயிடுறாங்க. ஏப்பா வேற வேலை இல்லையா, பேசாமல் கோர்ட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லியாச்சு இல்லைப்பா, அப்புறமும் எதுக்குப்பா தேவையில்லாமல் குடும்பத்தோடு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா
இவங்க பேசுனது என்னமோ தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தேவையில்லாமல் எதுவும் பேசல. உங்கள் பிள்ளை உண்மையிலே ஒருத்தையோட ஊர் சுற்றிட்டு தான் இருக்காரு. நாங்கள் யார் மேலேயும் அபாண்டமாக பழிய போடலை. முதல்ல என்னமோ நான் அவர் தப்பானவர், ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட பழகுறாரு, பேசுகிறாரு, ஸோ அவர் தப்பானவர் சொன்னது அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ உங்கள் பிள்ளை உண்மையிலே ஒருத்தி கூட ஊர் சுற்றிட்டு தான் இருக்காரு. அந்த விஷயம் தெரிஞ்சு தான் என் அப்பா அம்மா ஆதங்கம் தாங்க முடியாமல் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆனதும் கண் முன்னாடி இன்னொருத்தர் கூட தான் மாப்பிள்ளை போயிட்டு இருக்கிறத அவங்களால பொறுத்துக்க முடியாததான் வந்து அவங்க இங்கே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் அவங்கள பார்த்துக்கிறேன் மாமா, அவங்க பண்ணது தப்பு தான், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மா, நடுங்கம்மா. யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவையா அவங்க பிள்ளை கிட்ட கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அவங்க பிள்ளை இப்படி பழகிறதுலாம்? ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சு கூட தான் தெரிஞ்சிருக்கலாம். அதான் என்னை விவாகரத்து பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கல்ல, வேண்டான்னு சொல்லி, அதாவது விவாகரத்து கொடுத்து அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல மொத்தமாகவே. அப்புறம் அவங்க யாரு கூட பேசுனான்னா பேசல, நமக்கு என்னம்மா? ஒரு வேளை நான் இல்லாதப்போ அவங்க பையனுக்கு இன்னொரு வாழ்க்கை துணை வேணும்னு பெற்றவங்க அவங்க பார்த்து கல்யாணம் கூட பண்ணி வைக்கலாம். அது அவங்க பார்த்த பொண்ணாக கூட இருக்கலாம். இல்லை அவரே பிடிச்சி போய் பழகிட்டு இருக்காரோ என்னமோ. எதுக்குமா நம்மளால் தேவையில்லாமல் அவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏன் அவர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க, வாங்கம்மா நம்ம போகலாம் அப்படின்னு மயில் கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஏம்மா எதுக்கு இப்போ எனக்கு இப்படியோ அசிங்கத்தை தேடி கொடுக்குறீங்க? ஏற்கனவே நான் உங்களால் பட்ட கஷ்டம் போதாதா? நீங்கள் எதுவும் எனக்காக செய்ய வேணாம், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், சம்பாதிச்சு என் குழந்தையும் குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என்னால் என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னு மயில அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நான் இப்போ வேலைக்கு போகிறேன், சொல்கிற தனியாக இருப்பா, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு அவங்க போனதுக்கு அப்புறமா இங்கே சரவணன் இன்னொரு கூட பழகுறாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாருமே அந்த பொண்ணு யாருன்னு கேட்டுட்ருக்காங்க. கேட்டால் அவருக்கு பதிலே இல்லை. ஏங்க அவள் தான் என் பையன் மேலே பழிய தூக்கி போட்டுட்டு போகிறான்னா என் பையனை சந்தேகப்பட்டு நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்களா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொன்னதை வேணால் நம்பாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை வந்து திரும்பவும் சொல்லிட்டு போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் சரவணன், ஆமாப்பா என் ஃப்ரெண்டுப்பா, அவள் பேர் அஞ்சலி, நான் அவள் கூட கோயிலுக்கு போகிறேன், அங்கங்கே போகிறேன், பார்க்குறேன், பேசுகிறப்பா, அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் அவங்க அப்படி பேசுவாங்க, தப்பான கண்ணோட்டத்தில் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இவங்களையும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சரவணா நீயாடா, நீ ஒரு பொண்ணு கூட போகிற, பேசுகிற, பழகுற அப்படின்னு தெரிஞ்சாலே எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குடா, நீ எப்படிடா அப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி மயில் பிள்ளை தான் நம்ம வாழ்க்கையிலேருந்து போயிடுச்சு, இன்னொரு பொண்ணு நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இந்த அப்பா உனக்கு நல்லது செய்ய மாட்டேன்னு தோ உன் தம்பிங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நான் உனக்கு பண்ண வாழ்க்கை சரியில்லை, நாங்கள் ஏதாச்சும் திரும்பவும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் உனக்கு தப்பாக தான் இருக்கும்னு நீயே உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணிட்டியாடா சரவணா அப்படின்னு பாண்டியன் கேட்டுடுறாரு. இதை கேட்ட உடனே சரவணனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு. அப்பா என்னப்பா பேசுறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைப்பா, இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரவணா அப்படிதானடா தோணுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அப்படியெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு. என்ன சரவணா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிய, அந்த பொண்ணு பேர் கூட அஞ்சலி தானாடா, அந்த பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எனது அப்படின்னு வீட்டில் யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் திருன்னு முடிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சரவணன் என்ன பதில் சொல்ல போகிறாரு, அஞ்சலியை பற்றின விஷயத்த முழுசாக வீட்டில் விவரத்தை சொல்ல போகிறாங்களா, அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, இல்லை கோமதி பாண்டியன் இதை எந்த அர்த்தத்தில் எடுத்துப்பாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.